ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கு டஸ்டே வீடியோ பார்த்துடலாங்க. பாபா நாள் தான் இன்றைக்கி. அவருக்கு அபிஷேகம், பூஜை, பிரசாதம் எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ண போகிறாங்கிறத உங்கள்கிட்ட எப்பவும் போல் வியாழக்கிழமை ஷேர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். கொண்டக்கடலை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. நைட்டே ஊற வச்சாச்சு. புடலங்காய் நல்லா உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக வெந்துட்டுருக்கு. அடுத்தது புளி கரைசல் வச்சுருக்கேன். எதுக்குன்னா சேனக்கிழங்கு அரப்புளி வத்த குழம்பு வைக்க போகிறேன். அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதிலே மீதியில் கறி பண்ணிக்கலான்னு உப்பெல்லாம் போட்டு புளி தண்ணி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு ஊற வச்சுட்டேங்க. வேக வச்சுட்டு அதை அப்படியே எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து கொட்டி அப்படியே இந்த கறியை போட்டு ஒரு பரட்டியாச்சு. கறியானது ரெடி ஆகிடுச்சு. இங்கே புடலங்காய்க்கும் அப்படி தாங்க. கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காய பொடியெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பூவை போட்டு இறக்கிட்டு இங்கே அரப்புளி வத்த குழம்பு கமகமகமாக கொதிச்சிட்ருக்கு. அப்படியே இங்கே சாப்பாடு சமையலே முடிச்சிட்டேங்க. சுட சுட சாதம், அப்புறம் அரப்புளி வத்த குழம்பு, அப்புறம் சேனக்கிழங்கு கறி, சுண்டல், ரசம் பருப்பு ரசம் தாங்க, மோர். இதான் இன்றைய குக்கிங் வித் கீதா சமையல், டஸ்டே சமையல். இங்கே கேசரி கலரிட்டுருக்கேன், சேமியா கேசரி. இங்கே அடுத்தது அபிஷேகத்துக்கு வந்துட்டேன். பாபாவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் விட்டு பண்ணிவிட்டு அப்புறம் பால் பன்னீர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பஜனை பாடலெல்லாம் பாடிட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச சில பாடலெல்லாம் எடுத்து விட்ருக்கேன். யாரும் பயந்து ஓடிடாதீங்க. நான் பக்தியாக பாபாவுக்கு பாடுறேன். உன்னை கேட்டு பார் நீ யாரென்று, உண்மை அறிவாயோ நீ எவனென்று, கண்ணில் தெரிந்த கள்ளம் என்னை தழுவிட வேண்டாமா, காமம் புகுந்த கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா, நீ ஒரு முறை சொல்லி பார்வோம் சாய், நீ கரங்களை கூப்பிடுவாய் ஓம் சாய், உன்னை கேட்டு பார் நீ யாரென்று. ஒவ்வொரு வரையும் இந்த பாட்டில்ங்க கண்ணு நம்மளை அறியாமல் அழாதவங்க கூட அந்த பாட்டை கேட்கும்போது கண்லேருந்து அப்படியே தண்ணீர் கொட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு வரையும் அந்த பாட்டுக்கு அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும் அந்த பாபா பாட்டுக்கு. அடுத்தது சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நேவேத்தியம் பண்ணிட்டேன். பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி சொஸ்திக்கு ரோஜா பூலையே போட்டிருக்கேங்க. போட்டுட்டு அவருக்கும் தூபம்லாம் காட்டிட்டு காக்காய்க்கு சாதம் போட்டு, எப்போதுமே எங்கள் வீட்டு வாசலில் நாய் நிறையாவே இருக்குங்க. நாயின்னு சொல்லக்கூடாது, பைரவர் நிறையாவே இருக்கார். அவங்களுக்கு நான் சாதத்தை பிசைஞ்சு என்னென்ன பண்ணுறனோ அதை அதோட மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு போட்டுருவேன். எப்போதுமே எனக்கு ஒரு கருப்பு நாய் வாசலில் இருக்கும். உங்கள் வீட்டு வாசல்லே படுத்துக்கும். நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாபாவுக்கு சாப்பாடை போட்டு அவங்களும் வந்துடுவாங்க. 1:15 ஆகிடுச்சு மணி. எப்போதுமே இந்த பூஜை இப்படி தாங்க 1:15 ஆகிடும். ஏன்னா சாய் டிவியில் சச்சரிதம் போட்டுருவேன். அப்புறம் சவண மஞ்சரி ஓடும். எல்லாமே பாட்டை நம்ம அதிலே பாடிட்டு அதுவே முடிச்சிடும். இதாங்க தர்ஸ்டே விளாக். இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோ கிட்டட்ட.